கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகியின் இல்ல திருமணத்தில் கலந்து கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் ஓசூரில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே இல்லாத ஒரு முன்மாதிரியாக கர்நாடக மாநில அரசு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு என்றும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உருவாக்கி அண்மையில் நடைமுறையில் இருந்து வருவது என்பது பாராட்டக்குரியது. வழக்கமாக காவல் நிலையங்களில் சட்டம் ஒழுங்கு குறித்து புகார் கொடுத்தால் அதற்கு அவர்கள் முக்கியத்துவம் அளிப்பதில்லை. முடிந்தவரையில் புகாரை வாங்காமல் தவிர்ப்பது, FIR போடாமல் தவிர்ப்பது, தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்யாமல் தவிர்ப்பது, கைது செய்தாலும் அவர்களை உடனடியாக விடுதலை செய்து வழக்கை பொய் வழக்கு என கூறி தள்ளுபடி செய்து விடுவது என்கின்ற நடைமுறை தமிழ்நாடு உட்பட இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும் இருந்து வருகிறது. கர்நாடகாவிலும் அப்படி இருந்த நிலையில் தான் இதற்கென்று தனி காவல் நிலையங்கள் தேவை. புகார் பெற்றுக் கொள்ளவும், வழக்கை பதிவு செய்யவும், அரணை செய்யவும், புலன் விசாரணை செய்யவும், குற்றவாளிகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தரவும் தனி காவல் நிலையங்கள் தேவை என்பதை உணர்ந்து அதை நடைமுறைப்படுத்த முன்வந்து அதனை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாடு உட்பட பிற மாநிலங்களிலும் இந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வலியுறுத்துகிறது. ஏற்கனவே இது தொடர்பாக மாநில கண்காணிப்பு மற்றும் விழிப்பு குழுவில் நான் சுட்டிக்காட்டி இருக்கின்றேன். தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கு மீண்டும் நாங்கள் கொண்டு சென்று அதை நடைமுறைப்படுத்த வலியுறுத்துவோம். புதுக்கோட்டை மாவட்டம் வடக்காடு என்கின்ற கிராமத்தில் கோவில் வழிபாடு தொடர்பான சிக்கல் சில ஆண்டுகளாக இருந்து வருகிறது. அண்மையில் நடைபெற்ற தேர் திருவிழாவின் பொழுது தேரின் வடத்தை தொட்டுக் கொடுப்பது என்பது ஆதி திராவிடர்களின் பாரம்பரிய உரிமை. அதை செய்வதற்காக அவர்கள் உள்ளே நுழைந்த பொழுது சில சாதியவாத சக்திகள், ஒரு சில இளைஞர்கள் அவர்களை சாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்தி தாக்கியிருக்கின்றார்கள். அதே வேளையில் ஆதி திராவிடர்கள் குடியிருப்புக்குள் ஒரு கும்பல் நுழைந்து தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தீ வைப்பிலும் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு தரப்பிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றனர். பள்ளி மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தலித் இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இந்த போக்கை கண்டித்து வருகின்ற 13ஆம் தேதி மாலை 3 மணி அளவில் புதுக்கோட்டையில் எனது தலைமையில் புதுக்கோட்டை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருங்கிணைக்கும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. பாதிக்கப்பட்ட மக்கள் மீது போடப்பட்டு இருக்கிற பொய் வழக்கு திரும்ப பெற வேண்டும் என்று, கோவில் வழிபாட்டு உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்றும், அடைக்கலம் தந்த ஐயனார் கோவில் ஆதி திராவிடர் மக்களுக்கு மட்டுமே உரிதானது என்றும் உயர்நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பை ஏற்று பூட்டி கிடக்கிற அந்த கோவிலை திறந்துவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோம். மே 31ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருச்சிராப்பள்ளியில் மதசார்பின்மை காப்போம் என்ற மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி நடத்த திட்டமிட்டுள்ளோம். அரசமைப்பு சட்டம் மதசார்பினை உயிர் மூச்சு கோட்பாடாக கொண்டிருக்கின்றது என்பதை நாம் அறிவோம். அரசு மற்றும் பொதுமக்கள் அனைவருமே ஒரு சார்பு நிலையை எடுக்காமல், மதசார்பு நிலைமையை எடுக்காமல், அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு என்கிற அடிப்படையில் சகோதரத்தோடு ஒருங்கிணைந்து வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில் இந்த பேரணி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருங்கிணைக்கிறது. ஜம்மு காஷ்மீர் எல்லையில் ஓரத்தில் அவ்வப்பொழுது வெடிக்கின்ற பயங்கரவாத சக்திகளின் அத்துமீறல்களை, இனப்படுகொலைகளை வன்மையாக கண்டிக்கிறோம். பாகல்கம் என்னும் இடத்தில் 26 பொதுமக்கள் பயங்கரவாதிகள் சுட்டு படுகொலை செய்ததை வன்மையாக கண்டிக்கத்திற்குரியது. மிக வன்மையாக இந்த பயங்கரவாத போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது. இந்த சூழலில் இப்பொழுது போர் நடக்கும் சூழல், இந்த பதற்றமான சூழல் உருவாகி வருகிறது. பயங்கரவாதிகளின் முகாம்கள் குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தி அவர்களுக்கு பதிலடி தந்திருக்கிறது. இந்திய ராணுவத்தின் இந்த நடவடிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்று பாராட்டுகிறது. பயங்கரவாதத்தை அழித்து ஒழிப்பது உலகளவில் தேவையாக மாறியிருக்கிறது. இந்தியாவில் மட்டுமல்லாமல் பயங்கரவாத இயக்கங்கள்
ஆங்காங்கே தலை தூக்கி அப்பாவி பொதுமக்களுக்கு எதிரான யுத்தங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே பயங்கரவாதத்தை முற்றாக துடைத்தெறிய வேண்டும் என்பதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுதியாக இருக்கிறது, கருத்தை வரவேற்கிறது. அந்த வகையில் இந்திய ராணுவ மேற்கொண்டு இருக்கின்ற பயங்கரவாதத்திற்கு எதிரான யுத்தத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்று பாராட்டுகிறது. இந்த சூழலில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ராணுவ நடவடிக்கையை ஆதரித்து பொதுமக்கள் பங்கேற்கும் பேரணி ஒன்றை அறிவித்திருந்தார். தமிழ்நாடு என்றென்றைக்கும் நாட்டின் பாதுகாப்பில் கவனமாக அக்கறையோடும் இருக்கும் பொறுப்புணர்வோடு இருக்கும் என்பதை உணரக்கூடிய வகையில் முதலமைச்சர் அவர்கள் இந்த நிலைப்பாடு வரவேற்றக்கூடியது. அந்த பேரணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பங்கேற்போம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பேரணிகளுக்கு வழக்கமாக காவல்துறை இது போன்ற கட்டுப்பாடுகளை விதித்துத்தான் அனுமதி தருகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்துகிற பேரணி மாநாடுகளுக்கிடையே கூட கட்டுப்பாடுகளை வழக்கமாக தருகிறார்கள். இது புதிய நடைமுறை இல்லை, காவல்துறைக்கு வழக்கமாக செய்வதுதான். காலனி என்கிற சொல் சாதியை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு குறியீடாக இருக்கிறது. எப்படி இந்த சொல்லாடல் நம்முடைய வாழ்வில் ஒட்டி கொண்டது என்று தெரியவில்லை. காலனி என்ற குடியேற்ற பகுதி என்றுதான் அதற்கு பொருள். ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வந்து குடியேறிய ஆட்சி செய்தார்கள் என்றால் இந்தியாவிற்கு ஒரு குடியேற்ற நாடு, ஒரு பிரிட்டிஷ் காலனி என்று இந்தியாவை ஒரு காலனியாக இருந்தது. ஒட்டுமொத்தமாகவே இந்தியாவில் ஒரு காலனி தான். ஆனால் சாதிவாதிகள் ஊர் தெரு காலனி என்று குடியிருப்புகளை பிரித்து இந்த மண்ணின் பூர்வீக குடிமக்களான ஆதி திராவிட பொதுமக்களை அவர்கள் வசிக்கும் இடத்தை காலனி என்று அழைக்கிறார்கள். வேடிக்கையாக இருக்கின்றது. ஆங்கிலேயர்கள் வெளியேறிய பிறகு இந்தியாவிற்கு காலனி என்கிற பெயர் காணாமல் போய்விட்டது. இந்தியாவே ஒரு காலனி நாடு, அது இன்று காணாமல் போய்விட்டது. இந்த சூழலில் ஆதி திராவிடர்கள் குடியிருப்புகள் காலனி என்று அழைக்கிற நிலையை தவிர்க்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகளும் வலியுறுத்திய நிலையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதை அதிகாரப்பூர்வமாக நடைமுறையிலும் பயன்படுத்தக்கூடாது என்று அறிவித்திருப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது. பஞ்சமி நிலம் குறித்து நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். கலைஞர் இருந்த பொழுதும் மறைமலை நகர் மாநாட்டிலேயே அவர் பங்கேற்ற பொழுது அவருக்கு விருது வழங்கி பொழுது அவர் எங்கள் கோரிக்கையை ஏற்று அந்த மேடையிலேயே பஞ்சமி நிலங்களை மீட்க உரிய நடவடிக்கை மேற்கொள்வோம் என்று அறிவித்தார். அதற்கு பிறகு திரு மருதுமுத்து அவர்களின் தலைமையில் ஒரு ஆணையத்தையும் அவர் அமைத்தார். அதன் பிறகு அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் இந்த ஆணையத்தை செயலிழக்க செய்துவிட்டார்கள். நீண்ட இடைவெளிக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிற சூழலில் ஆட்சிக்கு வந்த உடனேயே நாங்கள் முதல்வருக்கு வைத்திருந்த கோரிக்கைகள், ஒன்று, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் நியமிக்கப்பட்ட பஞ்சமி நிலம் மீட்பு தொடர்பான மருதுமுத்து ஆணையத்தை உயிர்ப்பிக்க வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் பஞ்சமி நிலங்கள் எங்கெங்கு இருக்கிறது என்பதை கண்டறிந்து அவர்களிடத்திலேயே ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம். மறுபடியும் அதனை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுவது என்பது பேச்சுவார்த்தையில் தான் இறுதி செய்ய முடியும். பொதுமக்களிடையே நன்மதிப்பை பெற்று எங்களது அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம். அதை தக்க வைத்துக் கொள்ளவும் முயற்சிக்கிறோம். அனைத்து தரப்பு மக்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அனைவருக்குமான ஒரு அரசியல் இயக்கம் என்று ஏற்றுக்கொள்கிற சூழல் கருந்திருக்கிறது. எனவே வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் பொதுமக்களின் பேரத்தரவோடு எங்களது அங்கீகாரத்தை தக்க வைத்துக் கொள்வோம் என்று நம்பிக்கை உள்ளது என அவர் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.